ஓகேன்பா. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரொட்டேட்டர் தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதை தான் போய் ஓட்ட போகிறோம். அஜித் பேலர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் ரொட்டேட்டர் தான் ஓட்ட போகணும். எது கிரீஸ் அடித்து ஓட்டவே போகலை. அதனால் அப்படி கிளம்ப வேண்டிதான். டீசல் எவ்வளோக்குது? ஓடும், ஒரு 4 மணி நேரம் ஓடும். ஓடிக்கிட்டு அப்புறம் 10 அடிச்சுக்கலாம். அஜித் யாரோ ஒருத்தர் கூட வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்றே வீடியோ எடுக்கிறதுனாலே கஷ்டமாக இருக்குது. எங்கடா ஒன்றி அப்புறா ஒரே ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு ஓட்டுறாங்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. 10 நாளாக சேர்த்த நிற்கிறத கூட நேரம் இல்லை. எவ்வளோ ஒன்று இந்த பேனர் ஓடிக்குதா, கலப்பை அது இது எடுத்து ஓட்டுறோமா, வீடியோ கூட கமெண்ட் கூட ரீட் பண்ண முடியல. அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. ஒரு 14 கமெண்ட் இருக்கும் ப்ரோ, ரீடும் பண்ணலை, ரிப்ளையும் கொடுக்கல. யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்குன்னே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணினாச்சும் இந்த கமெண்ட் ரீட் பண்ணுறதும் ரிப்ளை கொடுக்குறதும் பண்ணணும் ப்ரோ. அப்படியே பாருங்க, அர்ஜென்ட்டாக கூப்பிட்டுருக்குறாங்க. மானம் வேறு மழை வர மாதிரி இருக்குது. 1 மணி நேரம் வரும் ஓட்டி அதை திரும்பி பார் ஓட்டணும். பக்கத்தில் வேறு ஒரு 2 பரிசு கார்டு ஓட்டின்னு வராங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுவோமோ தெரியல, பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான், இதெல்லாம் லோக்கலில் தான் ப்ரோ. ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் போயிட்டா அப்படியே ஓட்டிட்டு வர வேண்டியதுதான். நீங்கள் சொல்லி இன்னொரு ஆள் வீடியோ எடுத்து நீங்கள் கீழே பேசி போடணும். அஜித் ஆல்ரெடி பேலர் ஓட்டிட்டுக்கிறான். அதனால் அவன்கிட்ட போய் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம ரொட்டேட்டர் ஓட்டராக இருக்குது. நானும் வேறு மழை வர மாதிரி இதில் வேறு காட்டுக்காரர் வேறு சவுண்டு போடுறாங்க. அதனால் அதை அவன் ஓட்டுட்டோம். நம்ம வேலையை பார்க்கலாம். எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானே? இப்போ காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். சோளை வேச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ காட்டுக்கு நேரம் வந்துட்டா. அது நேரம் வந்துடுறேன். களைக்கொல்லி அடிச்சுக்கிறாங்களா? அதனால என்ன பண்ணும்? சரி, இதுல வந்துட்ட விட்டுமாடா. ஒரு வழி இருக்குது, அதில் வச்சாங்க. இல்லை நம்ம வீட்டு மேலேயே வாங்குறாரு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், போய் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்த தடுத்து பார்த்தீங்களா, ஒரு வழி சந்தில் பூந்து வச்சு இங்கே குப்பைக்குழியில் இறங்கணும். காட்டுக்கு வந்தாச்சு. சோளம் வைக்கிறாங்க, சோளம் வச்சுட்டுக்கிறாரு. இந்த டைம் எல்லாமே சோளம் வரப்பு தான். சக்தி வேறு கம்மியாகுது, எக்கனாமிக்கில் ஓடிட்டு இருக்குது. நான் ஒரு பேர் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டுக்கிறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, கட்டி கிட்ட போயிருக்கு. ஸோ அதனால் எக்கனாமிக்கில் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு எக்கனாமிக்கில் மாற்றிருக்கிறேன் தெரியுதா? அதிகபட்சம் ஒரு
10 மணி நேரம் ஓடும். கத்தின்னு ஒரு 2-3 நாளில் எடுத்தே ஆகணும். கத்தி கம்மியாக இருக்குது. இந்த கத்தியை வச்சு தான் ஏதோ பொழப்பு ஓட்டணும். அதிகமாகலாம் ஓடாது. ஒரு 2-3 நாள் ஓடும் ப்ரோ. அதை பொழுதுனிக்க ஓட்டுற அளவுக்கு தாங்காது. கத்தி வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால் கத்தியை மாற்றியே ஆகணும். இது வந்து சோளம் வேச்ச காடு. இது குரங்காடா காடு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து காஞ்சி போச்சுன்னு சொல்லி கலப்பையில் ஒரு சால் கிழிச்சு விட்டு அந்த வயல்லாம் ஓட்டி சோளம் வேச்சிட்டேன். சரி இது மழை வர மாதிரி இருக்குது, இன்னொரு நாளைக்கு பார்த்து வேச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டார். அதனால் இன்றைக்கி கத்தியே கிட்ட போயிடுச்சு. அந்தாண்ட வேறு ஒரு பருத்தி காடு ஓட்டுறது வேறு ஒரு காட்டுக்காரரை கூப்பிட்றாரு. இதை வேறு ஓட்டிகிட்டு வேறு போயிட்டு பார் கிளப்பி எடுத்தாரணும். அதான் பொழுதுனிக்கும் மழை இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேன்பா, நேற்று ஒரு இஷ்யூ நடந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் அந்த வீடியோவில் பார்த்தீங்களா தெரில. இந்த சேலம் சூர்யான்னு ஒரு விழாக்கில் இருக்கும், ஒரு சேனலில் இருக்கும். 585 யுவடெக் ப்ளஸ் பற்றி ஒரு கண்டனம் வந்திருக்கும், ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரில. பார்த்துருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அது என்னன்னா, நான் கம்பெனிலே பேசிட்டேன் ப்ரோ. அது என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, ஒரு நிமிஷம் அந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி எப்படி சொல்கிறது, அதில் ஒரு 2 குறிப்பிட்டிருப்பேன். அந்த ரிவர்ஸ் லைட்டு மாற்றி கொடுக்கல, அது ஒரு ரீசனு. அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசிஷன்ஸை பற்றி ஒரு வருஷம் ஆகுது. எனக்கே அது எப்படின்னு ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கேட்டால் அது சொல்ல. அந்த லைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி வந்து 2024 ஸ்டாக் ரேட்டில் எடுத்துக்கிறாங்க ப்ரோ. ஏதோ ரேட்டு கம்மி பண்ணி பழைய மாடலில் எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கேட்டிருக்கிறாங்க வாரண்டி ஏதோ அந்த லைட்டுக்கு இப்போ கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. மற்றபடி டிசிஷன்ஸு உடனே ஆன் பண்ணி தரேன்னு கம்பெனி சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுத்துருப்பாங்க. இருக்காது, சேனல்லேருந்து எடுத்துட்டாங்க. அதனால் ஒருத்தரை பற்றி சீக்கிரம் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு எதானாலும் பேசலாம். அது எனக்கு அதுக்காண்டி குரூப்பில் போட்டு விட்டாங்க. நானும் வீடியோ பார்த்தேன், கம்பெனிலையும் கூப்பிட்டு கேட்டேன். உடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசுகிறேன்னு சொன்ன வாட்டி அப்புறம் இப்போ அந்த வீடியோ பேசிட்டாங்க. அந்த வீடியோவை ஆன்லைன்லேருந்து எடுத்துட்டாங்க ப்ரோ. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். சேலம் சூர்யா விழாக்கில் இருந்துச்சு. புதுசாக போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. பழசாக யாராச்சும் லிங்க் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ வீடியோவும் ஓடாது, ப்ரைவேட்டில் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. இன்னொரு 4 சுட்டு இந்த வயலை முடிச்சு விட்டுட்டு அடுத்த பருத்தி காடு கொஞ்சம் இருக்குது. அதை ஒரு 2 மணி நேரம் ஓட்டிகிட்டு தான் ப்ரோ போகணும். ஓட்டிகிட்டு போயிட்டு இதை வந்து எந்நேரமாக இருந்தாலும் பார் கலப்பை எடுத்து வந்து பார் ஓட்டணும். அது ஒரு வேலை இருக்குது. ஏன்னா இது தண்ணி கட்டுற காடு. பாக்கியா வஞ்சி ஓட்டி கொடுக்கணும். ஓட்டி கொடுத்த விட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். காடு கலப்பையில் ஓட்டி பாருங்க. இதை பாருங்க, நம்ம சொல்கிறது பார்த்துட்டேன். ரொட்டேட்டர் எங்கே எழுதிட்டு போகுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நண்பர் இதை வந்து கம்ப்ளைண்ட் கேட்குறீங்க. மண் எந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த பக்கம் தான் ரொட்டேட்டர் வலிக்கிட்டு போகும். இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்காங்க. தெரியாத நண்பர்கள் சொன்னேன்பா. தெரிஞ்ச நண்பர்கள்லாம் விடுங்க, தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். அந்த ஓட்டி பாட்டுற காட்டில் ஓட்டினா மண் எந்த பக்கம் லூஸாக இருக்குதோ அந்த பக்கம் தான் ரொட்டேட்டரு ஃப்ரீயாக திரும்பும்னு வச்சுக்காங்களே. எப்படி இருந்தாலும் ஓட்டி போடலாம். ஆனால் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் பார்த்துருக்க மாட்டேன். இந்த சாலை பிடிச்சி ஒரு சதுரமாக நான் ஓட்டங்காட்டி அவன் படாதத்தோடு போட்டேன். இது 2 சால் ஓட்டிட்டு அதனால் பருத்தி காடு ஓட்டணும். அப்புறம் இவர் என்னங்கிறாரு, எனக்கு ஓட்டி உடனே போய் பார் கிளப்பை எடுத்தாங்க. பார் ஓட்டி விட்டு அதை போய் பருத்தி காட்டு ஓட்டுங்கிறாப்புல. இப்போ இந்த ட்ரக்கை இதை ஓட்டிங்க நிறுத்திட்டு அடுத்தது என்ன பண்ணோம்னா, போய் பார் கிளப்பைய பைசார் மேலே எடுத்துக்கிட்டு வந்து பாறை ஓட்டி விட்டு திரும்பியும் கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துட்டு அப்புறமேட்டு தான் ரொட்டாட்டர் ஓட்டி ஆகும். ஓ அப்பா, பெரிய தலைவலி. அது ஒரு ஆள் ஓட்டுறதுன்னா எவ்வளோ பெரிய பார் ஓட்டுற வேலை இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் மழை வந்துருச்சுன்னா வம்பா போயிருங்கிறாங்க. சரி, ஓட்டிகிட்டு போய் பார் கடை மாட்டிட்டு வரும். இதுதான் வேலை. வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. போயிட்டு பார் கடை எடுத்துகிட்டு வரலாம். கொக்கோடி மேலே ஏறி வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு பார் கடை எடுத்துகிட்டு வர வேலை. அப்புறம் வந்துட்டு
போயிடும். ஓகே சாட்டாமல் எனக்கு ஓடும்ல போயிட்டு அப்புறம் போகாமல் போயிட்டு திரும்பி நான் அப்புறம் வண்டி கொண்டு எடுத்துகிட்டு வரமா தலையாயிட போகுது. அது அவங்க வண்டி அவங்களுக்கு தானே வாட்டமாக இருக்கும். நம்பிக்கை இருக்குதா? ஓகே அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டு பைசன் போய் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கள் வீட்டில் வேறு எங்கே பெரிய வண்டியில் போய் சின்ன வண்டியில் வராப்புல அப்படின்னு நினைப்பாங்க. பத்து கடை ஓட்டணும், அதனால் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். பாருங்க பேனர், அப்புறம் பேனர் தொலைஞ்சி போச்சு, அது தொலைஞ்சி போச்சு. சென்ட்ரை மாட்டுக்கும். தூக்கிட்டா ஐயா கிரீஸ் ஆகிப்போச்சா? சரிப்பா. அங்கே அக்கா ஐயே ஓகேன்பா. அடுத்தபடியாக போய் ஓட்டி ஒன்றும் கொஞ்சம் அலைச்சல் தான். இன்னொரு ஆள் இருந்தால் கொஞ்சம் ஓடுறது ஈஸியாக இருந்திருக்கும். ஆள் இல்லாதனால நம்ம ஒட்டியாக போகிறது. பார்த்துக்கலாம் பாரு. பேக் 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 எட்டு போடா. பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 ரூபா ஆகும். இது வந்து அப்படியே பிக்சடு தான், மணிக்கணக்கு கிடையாது. அப்படியே பிக்சடு போட்டு ஒரு 400 ரூபா வாங்கிக்குவேன். அஜித் இருந்தால் அஜித் எடுத்து வந்துருப்போம், டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ ஆள் இல்லாததுனால நான் ஒட்டியே ஓட்டுறது. மழைக்குது வந்துருச்சுன்னா ஏற்கனவே காடு ஏறும், மழைக்குது வந்துருச்சுன்னா ரோடு முடிஞ்சுது. அதனால தான் சரி ஓட்டி விட்டு அங்கேயே நிறுத்திட்டு போகிறேன், ரொட்டாட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். காட்டில் போய் பார்ப்போம். ரோட்டில் வரவங்க நாம் தான் ப்ரோ பார்த்து போகணும். ரோட்டில் வரவங்கலாம் வந்து கண்ணை எங்கே வச்சுட்டு போகிறான்னு தெரில. நம்மளுக்கு சேஃப்டி நாம் தான் பார்த்துக்கணும். இந்த டூ வீலரில் அது லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், அப்பா என்னமோ அவங்க தான் வந்து வண்டியை தயாரித்த மாதிரி மறக்கிறாங்க. சல்லு புல்லு டர்னில் அவ்வளோ வசதியாக வந்து கட் ஆகுறாங்க. என்னடா நிலைமை இறங்கி போச்சு, கொட்டு மண்ணு
உங்களுக்கு பாருங்க, இந்த பக்கம் செவுரு, இந்த பக்கம் இது. அந்த வண்டியாக போயிடுச்சு, இந்த வண்டியெலாம் ஃப்ரீயாக போகும். போனாயிட்ட இது பெரிய வண்டி ஏறங்காட்டி இதில் பறிச்சு தான் ப்ரோ ஏறிச்சு. ஆனால் என்ன பண்ணலாம், பஸ்ஸு வண்டி ஓட்டிக்கலாமா? வண்டி பாதியோட இப்படி ஓட்டணும். அது வந்து இப்படியா? இப்போ இது வந்து இப்படியா? இது இப்படி. சரி, ஃபஸ்ட் இங்கிருந்து ஓட்டிக்கிட்டு போயிடலாமா? காடு 1/2 மணி நேரம் தான் நல்லா வரும். காடு வேறு 7 மணி நேரம் போச்சு. இல்லை ஓட்டியா அது மாதிரி தான் வரும் நிறைய இடத்துல. அந்த வேலை எதுக்கு பண்ணணும்? பின்னாடி ஆள் நிற்க பார்க்கணும், அதை பார்த்து ஓட்டணும். இல்லைனா ஆளுங்க கீழே விட்டுருவாங்க. ஆள் காடு ஈரமாக இருக்குதுன்னு ஒருத்தர் பின்னாடி காட்டுக்காரர் பின்னாடி இருக்கிறாரு. வேகமாக ஓட்டினோம்னா காடு புதிக்கும். சரியா இருக்கும்ல? அப்படியே போலாம்ல? அப்படியே போலாம்ல? எது அது போட்டுக்கலாம், ரிவர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்படியே கார் ஓட்டுற வேலை முடிஞ்சது. அடுத்தது போய் நேர்த்தி மரணம் பண்ணிட்டோம். பாருங்க எத்தனை பெண்டு. ஏதோ குப்பை கொட்டி வைக்கவே இது வரைக்கும் வசதியாக போச்சு இந்த வருஷம் உனக்கு. தடம் இருந்தாலும் கீழே இறங்கி வரும் ப்ரோ. அதுங்காட்டி தம்பி வந்து சோளம் விதைச்சிட்டாரு. அதனால் இப்போ இவருக்கு தடம் இல்லாத முடியும். அதாவது இந்த ட்ரெஸ்க்கு தடம் போடுறது. வண்டி இப்போ வேணுமா? நான் அப்புறம் கூட போய் எடுத்து வரட்டா? ஓகேன்பா, இந்த வண்டி இங்கேயே நிற்கிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு போய் அண்ணா பக்கத்து அங்கே சுத்தம் அழுது ரொட்டாட்டர் ஓட்டுறவால அதை ஓட்டுவோம். ஓட்டிட்டு அப்புறம் சும்மாங்கிறப்ப கூட நிறுத்திட்டு பைக் எடுத்து வந்துடலாம். தான் ரோட்டில் என்ன அதை ஓட்டிட்டு வந்துட்டா. ஓ ஓ ஓ பத்திக்காடு ப்ரோ. அதே கியூர் தான் செகண்ட் தான், ரெண்டாவது கியூர் தான்.
வேகத்தை பாருங்க. ஆர்பிஎம் நீங்களே பாருங்க. 1.5 ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம் டிராபேஜ் ஆகும் ப்ரோ. அதனால் வந்து ஆர்பிஎம் டிராபேஜ் வச்சே கண்டுபிடிச்சிவிடும் டிஎஸ்எல் எவ்வளோ போகுது என்ன மேட்ரு. ஏன்னா பருத்தி செடி இதெல்லாம் வளர்ந்து போச்சு பாரு, இந்த அளவுக்கு நுணுக்கி போட்டுருக்குதா. இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு 20 நாளைக்கு விட்டுருவாங்க. மழை பெஞ்சதுன்னா மக்குட்டோம்னு, அப்புறமேட்டு கலப்பையில் ஓட்டினா எதுவும் குட்டாக வராது. சார் இதுக்கெல்லாம் ஆர்பிஎம் எவ்வளோ டிராபேஜ் ஆகுது? 1.5 ஆர்பிஎம் 2 ஆர்பிஎம் சாலிடாக புழுங்கிவிடும். அதனால் 57 ஹெச்பிங்கிறதுனால 5 லிட்டர் எடுத்து கொடுத்துன்னு வச்சுக்காங்களேன். போனாலும் இன்ஜின் வேலை வைக்கிறதில்ல ப்ரோ, அது பாட்டில் ஓடி இருக்குது. ஊற்றுனா ஓடுது, அதுதான் தேவை. ஏன்னா ஹார்ஸ் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சுக்காங்க இன்ஜின் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அது ஒரு பிரச்சனை இதில்லை. ஓகேப்பா, ஒரு வழியாக பருத்தி காட்டை ஓட்டிட்டு வந்தாச்சு. ஒரு கடைசி காடு ஓலை வதப்பு ஒரு 20 நிமிஷம் வரும். நல்லா ரொட்டேட்டர் நல்லா பூரா ரோடாகி போச்சு. இந்த சோள வதப்பில் போய் ஓட்டினோம்னா நல்லா பிச்சுக்கிட்டு போயிடணும் ஒரு நம்பிக்கையில் போகிறேன். அங்கே ஒரு பசங்க இருந்தாங்கன்னா வீடியோ எடுக்க சொல்கிறேன். இல்லைன்னா இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. போதாதா? ஓகே நண்பா, அவ்வளோதான். அதுங்காட்டி வந்து கார் தம்பி நான் வீடியோ எடுக்கிறேன்னா நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்தாப்புல. வீடியோ லைக் பண்ணுறேன்.